ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று வந்து பொங்கல். ஸோ வந்து எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சோம். பட் வந்து லாஸ்ட் மினிட்ல என்னாச்சுன்னா எல்லாமே சொதப்பிடுச்சு. ஹாப்பியாக கொண்டாடி பாயசம் வச்சு காலையிலே எழுந்திரிச்சு ரெடியாகி எதோ பண்ணோம். ஆனால் லாஸ்ட் டைமில் எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா வீட்டிலன்னா இப்போ நம்ம தான் இருந்து வீடியோ எடுக்கணும்னா நம்ம கூட இருந்து தான் பண்ணுவோம். பட் லாஸ்ட் டைமில் எனக்கு முக்கியமாக வெளியே போயே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனால் நான் என்னன்ட்டேன், கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் எல்லாம் தலைகளை மாறி போச்சு. வந்து எடுத்து வச்ச வீடியோ அப்லோடு பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்துட்டு சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விஷ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு டைம் இருந்ததுனால இன்னைக்கு போடலான்னு நினைக்கும். பொங்கல் தாண்டி போச்சு. ஆனால் என்னடா இவங்க தொந்தரவு பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணலே. நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு பொங்கல். எல்லாருமே நீங்கள் வந்து எல்லாமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ வந்து நாங்களும் ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் என்ன இடம்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம். இந்த நைட்டில் எங்கடா போறீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. நாங்கள் போயிட்டு காட்டுறேன் என்ன இடம்னு சொல்லி. எனக்கு வந்து ரொம்பவும் ஹாப்பி. மாமா போலாமா? வந்துட்டியா? வந்துட்டேன். போமா? போலாம். வா கிளம்பு. அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக கிளம்பி எங்கே வந்தோம்னா துணி எடுக்கிறதுக்காண்டி தான் வந்தோம். உண்மையாக சொல்லணுன்னா அவளுக்கு சாரீ கட்டி விட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுலேயும் அவளுக்கும் சாரீ பொங்கல் டைமில் சாரீ கட்டணுங்கிற ரொம்ப ஆசை தான். பார்த்தப்போ நிறைய ட்ரெஸ்ஸு பார்த்தோம். ஆனால் அந்த சாரீ எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதோட அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? கொஞ்ச நேரத்தில் நாங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவளும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன, சின்ன சின்ன பர்ச்சேஸ் தான். மறுநாளைக்கு எங்களோட அடுத்த சேட்டை. காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டான். என்ன ஒரு வில்லத்தனம்னா சாரீ கட்டுறதுல ரொம்ப பிரச்சனையாக போச்சுப்பா. நீங்களும் பார்த்துட்டு இந்த சாரீ அவளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லாருமே வந்து மார்னிங்கே பொங்கல் வச்சுருப்பீங்க. பட் இங்கே வந்து பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து கிறிஸ்டியன். ஸோ வந்து இங்கே பொங்கல் அவ்வளோ இங்கே வைக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து எனக்காக வந்து நேற்று நாங்கள் இந்த சாரீ தான் என்னோடய பொங்கல் சாரீ. இது என்னோடய அவுட்ஃபிட் கூட. உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து நான் வந்து பொங்கல் வச்சு என் ஹஸ்பண்டுக்கு, மாமியார் மாமனார் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட்டு பொங்கல் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பொங்கல் வச்சு பாயசம் செஞ்சு கொடுக்கலாம். இங்கே இருக்கவங்க வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ. நாங்கள் வந்து இன்றைக்கி பொங்கல் செய்யணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து பச்சரிசி வாங்கியிருக்கோம். அதுக்கு பின்ன வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நெய், பின்ன வெல்லம். இது வந்து பாயசம் செய்கிறதுக்காக வந்து ரெடிமேட் பாயசம் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாமே மிக்ஸ்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி பொங்கல் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் ஊரில் வந்து நான் செய்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நான் பொங்கல் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் செய்கிறதுக்காக கிளம்பிட்டோம். முதல்ல அது ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டான். என்னடா இந்த குண்டாவில் வைக்கிறீங்கன்னு பார்த்தா, மாசமாக இருக்குல்ல, அதனால் பானையில் வச்சு பொங்கி வர்றது மாதிரி அவங்க பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனால் எங்களுக்காக பண்ணணுமேன்னு சொல்லி இந்த பாத்திரத்தை எடுத்துட்டோம். அரிசி அதில் கொட்டிட்டு சுத்தமாக 2-3 வாட்டி இல்லை 5 வாட்டியாவது நல்லா சுத்தமாக கழுகி அரிசியை எடுத்துட்டான். இதே மாதிரி நீங்களும் சுத்தமாக கழுகி எடுத்துக்கோங்க. அது சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு பின்ன அந்த அரிசிக்கு எவ்வளோ தேவையான தண்ணியும் அதை ஊற்றிக்கிட்டா. எங்களுக்கு 4 பேர்த்துக்குன்றதுனால அவ்வளோ எடுத்தான். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கானதை வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பொங்கலுக்கானதையும் மறுபக்கம் பாலையும் வச்சுட்டா. பாயசம் ஒரு பக்கம், பொங்கல் ஒரு பக்கம்னு ரெண்டையுமே வேகமாக பண்ணுறதுக்காக பாலை ஒரு பக்கம் வச்சுட்டு பொங்கல் ஒரு பக்கம் வச்சுருந்தா. ஒரு வழியாக பால் கொதிக்க வேண்டிய சூடுக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் அரிசி போட்டிருக்கோம்ல, அதையும் அடிக்கடி நாம் கிளறி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அரிசி கீழே பிடிச்சிடக்கூடாது. அதனால் இப்போ ரெண்டையும் பார்த்துட்டே இருக்கும்போதே பால் கொதிச்சு பொங்கிருச்சு. பால் பொங்கிட்டதுனால அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு குண்டாவை எடுத்து
பாயசத்துக்கு தேவையான பொருள், அதாவது நெய்யை கொஞ்சமாக ஊற்றி பாயசம் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம்ல, அதை அந்த நெய்யில் தான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப கறியை வச்சிடக்கூடாது. கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொட்டிட்டு அது எல்லாத்தையுமே கிளறி விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொதிக்க வச்சுருந்த பாலை எடுத்து அதில் ஊற்றிட்டாங்க. கொஞ்சமாக ஏலக்காவை எடுத்து அந்த பொங்கலில் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக உடச்சி போட்டுட்டாங்க. அது வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கூட வெல்லத்தையும் கொஞ்சம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனி கொஞ்சம் நேரமாகணும். ஒரு பக்கம் பாயசத்தை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னா, நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சுல்ல, பொங்கலுக்கான சின்ன விஷயங்கள் நம்ம வாங்கி வச்சுருந்த கிஸ்மிஸ் பழம், பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நெய்யில் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நெய்யில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி பொங்கல் ஆயிடுச்சுல்ல, அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது புசு புசுன்னு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி அந்த பொங்கல் கூட அதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லாவே கிளறி விட்டுட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாயசமும் ரெடி, பொங்கலும் ரெடி. ஆனால் என்ன நடந்துச்சு, நான் தான் குடுகுடுன்னு கிளம்பி ஓட்டு அவசரமாக ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை கண்டினியூவாக போட முடியல.